ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்னும் 2 மணி நேரத்திற்குள்ளாகவே நீ கேட்டதெல்லாம் கிடைக்கும்படியும், நீ நினைத்ததெல்லாம் நல்லபடியாய் நடக்கும்படியும், உன் பிரச்சனைகளையெல்லாம் தீர்த்து வைத்து உனக்கான சந்தோஷத்தை உன் வாழ்வில் வரவழைக்கப் போகிறேன். இப்போது நீ தாங்க முடியாத மனக்கஷ்டத்தை அனுபவித்துதானே வேதனை கொண்டிருந்தாய்? கஷ்டம் என்பது உண்மையில் கெட்ட விஷயமே இல்லை. வாழ்க்கையில் கஷ்டங்கள் மட்டும் வரவில்லை என்றால் உனக்கு பல விஷயங்கள் உன் வாழ்வில் புரியாமலே போயிருக்கும் என் செல்லமே. கஷ்டங்களும் பிரச்சனைகளும் கவலைகளும் உண்டானதால் தானே வாழ்க்கை என்றால் என்ன, அதன் மகத்துவம் என்ன, வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும், மற்றவர்களிடம் எப்படி பழக வேண்டும் என பல விஷயங்களை நீ புரிந்து கொண்டுள்ளாய். விலங்குகளிடம் கூட நீ அன்பாய் பழகலாம். ஆனால் மனிதர்களிடம் மட்டும் கொஞ்சம் பார்த்து பழக வேண்டிய சூழ்நிலைதான் இப்போது இருக்கிறது. ஏனெனில் மனிதன் எப்போது வேண்டுமானாலும் மிருக குணத்தோடு கூடிய ஏமாற்றுத்தனத்தையும் மற்றவர்களுக்கு தவறு செய்கிற குள்ளநரித்தனத்தையும் கொண்டவனாக இருக்கிறான். உண்மையிலேயே நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதும் கிடையாது, ஏமாற்றுவதும் கிடையாது. நீ செய்கிற நல்லதும் கெட்டதும் தானே உன் வாழ்க்கையில் நல்லவையாகவும் கெட்டவையாகவும் மாறி மாறி வருகிறது. நீ செய்த புண்ணியங்கள் எல்லாம் உனக்கு கை கொடுத்து காப்பாற்றுகிறது. நீ செய்த பாவங்கள் தான் உன்னை குழிப்பறித்து கவலைக்கு உள்ளாக்குகிறது. ஆக உன் வாழ்வில் நடக்கும் எல்லா விஷயங்களுக்கும் நீதான் பொறுப்பு என்பதை இப்போதாவது புரிந்துகொள். இத்தனை நாட்களாக எவ்வளவோ கெட்ட விஷயங்கள் நடந்து அதன் மூலமாக நீ துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் ஆளாகிவிட்டாய். இந்த முறையும் அப்படி உன்னை கஷ்டப்படுத்திவிடக் கூடாது என்றுதான் உனக்கான நல்லதை செய்வதற்காக உன் வராகியம்மா நானே உன் வீடு தேடி வந்துவிட்டேன். இனிமேலும் நீ தாங்க முடியாத மன கஷ்டத்தோடும் பாரத்தோடும் உன் வாழ்க்கையை வாழும்படி நான் விட்டுவிட மாட்டேன் என் செல்லமே. நல்ல நேரம் கெட்ட நேரம் என எது எப்படி இருந்தாலும் சரி, நீ எல்லாருக்கும் நல்லது நினைக்கக்கூடிய நல்ல பிள்ளையாய் வாழ்ந்து கொண்டிருப்பதால் உன் வாழ்க்கையே முழுவதும் நல்ல நேரம் நிறைந்ததாய் நான் மாற்றப் போகிறேன். இனிமேல் நீ எல்லாருக்கும் எப்படி வேண்டுமானாலும் தெரிந்து விட்டு போகலாம். ஆனால் உன்னுடைய மனசாட்சிக்கு நீ நேர்மையானவனாக, யாரையும் ஏமாற்றாத ஆளாக நடந்து கொள். சந்தோஷம் என்பதை தானே எதிர்பார்க்கிறாய். அது மற்றவர்கள் முன்னால் நீ சிரித்து பேசுவது கிடையாது. தனிமையில் இருக்கும்போதும் எந்த கஷ்டத்தையும் நினைத்து கலங்காமல் இருக்கிறாய் அல்லவா? அதுதான் உண்மையான சந்தோஷம். அப்படிப்பட்ட உண்மையான சந்தோஷத்தை நிரந்தரமாய் உன் வாழ்வில் வரவழைக்கத்தான் நானும் போராடி கொண்டிருக்கிறேன் என் செல்லமே. யாரையும் நம்பக்கூடாது என்று தெரிந்த மனிதனுக்கு யாரை தான் நம்புவது என்பது மட்டும் கடைசி வரை புரிவதுமில்லை, தெரிவதுமில்லை. அப்படித்தானே உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களிடம் பயந்து கொண்டே பழகி கொண்டிருக்கிறாய். நீ பயப்படவும் வேண்டாம், கவலைப்படவும் வேண்டாம். எந்த மனிதர்கள் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை கூடிய விரைவில் நீ அனுபவமாக புரிந்து கொள்ளதான் போகிறாய். எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும் என நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். ஆனால் நடப்பதற்கான வழிதான் இல்லை என்றுதானே மனவேதனையோடு உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். மனம் என்பது உன்னை வீழ்த்தக்கூடிய ஆயுதமாக இருக்கிறது என்பதை முதலில் நீ புரிந்து கொள். உன் மனம் தெளிவாக இருந்தாலே போதும். எந்த சந்தேகமும், எந்த குழப்பமும், எந்த கவலையும் உன் மனதிற்குள் வரவே வராது. உன் மனம் தெளிவாக இருக்கும் வரை உன்னை யாராலும் வீழ்த்த முடியாது என் செல்லமே. நீ எப்போதும் எல்லாருக்கும் நல்லவனாய் இருக்கலாம். ஆனால் அதை யாருக்கும் நிரூபிக்க முயற்சி செய்யாதே. ஏனெனில் நீ முயற்சி செய்து கொண்டே இருந்தால் தோற்று போய்கொண்டே இருப்பாய். உனக்கு தெரியும் நீ நல்லவன் என்று, அது போதும். மற்றவர்களிடம் போய் நான் நல்லதற்காக தான் செய்தேன், நல்லதற்காக தான் சொன்னேன் என உன்னை நல்லவன் என நிரூபிக்க முயற்சி செய்ய வேண்டாம். நீ தடுமாறும்போது தாங்கி பிடிப்பதற்கு உறவுகள் இருக்கிறார்களோ இல்லையோ, உன் வராகியம்மா நான் இருக்கிறேன். நீ தயக்கமில்லாமல் உன் வாழ்க்கையை வாழத் தொடங்கு. இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் நிச்சயம் உனக்கு சந்தோஷத்தை தரும் விதத்தில்தான் நடக்கப் போகிறது. ஏனெனில் அத்தனையையும் உனக்காக செய்து கொண்டிருப்பது உன் வராகியம்மா நான் அல்லவா? ஒரு சில நேரங்களில் நீ ஏதாவது ஒரு விஷயத்திற்காக ஆசைப்பட்டு அதை அடைய முடியாத போது ஒரு சிலர் உன்னை குத்தி காட்டி பேசுகிறார்கள் தானே. தகுதிக்கு மீறி நீ ஆசைப்படுகிறாய் என சொல்லுகிறார்கள். உனக்கு பின்னால் நீ அறிந்தும் அறியாமலும் மற்றவர்கள் பல பேர் உன்னை பற்றி இப்படிதான் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தகுதியை மீறி ஆசைப்படக்கூடாது என்பது உண்மைதான். ஆனால் உன் தகுதி என்ன என்பது அவர்களுக்கு எப்படி தெரியும்? உனக்கு எவ்வளவோ தகுதியையும் திறமையையும் இந்த வராகியம்மா நான் கொடுத்துதான் வைத்திருக்கிறேன். உன் தகுதி என்ன என்பதை மற்றவர்கள் தீர்மானிக்க கூடாது என் செல்லமே.
மனிதர்களுக்கு நாக்கு என்பது எலும்புகள் இல்லாததால் தானே ஒரு இதயத்தையே அடித்து உடைத்து நொறுக்கக்கூடிய அளவிற்கு வலிமை உள்ளதாக உன்னை பாடாய் படுத்தி கொண்டிருக்கிறது. யார் அவர்களது நாக்கில் என்ன வார்த்தைகளை பேசி உன்னை குத்தி காயப்படுத்தினாலும் நீ கவலை கொள்ளாதே. உன் மனம் வேதனைப்படும்படி யார் என்ன பேசினாலும் அது அத்தனையையும் சரி செய்ய இந்த வராகி அம்மா நான் இருக்கிறேன். உன்னை விட்டு பிரிந்து செல்ல யார் நினைத்தாலும் அவர்களிடம் போய் என்னை புரிந்து கொள்ளுங்கள் என நீ கெஞ்சவே வேண்டாம். ஏனெனில் அப்படிப்பட்ட நல்ல எண்ணமும் குணமும் உன்னை புரிந்து கொள்ளக்கூடிய மனமும் இருந்திருந்தால் அவர்கள் பிரிவை பற்றி நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார்கள் அல்லவா? எல்லாம் அழிந்து போகும் என தெரிந்தும் கூட தான் மட்டும் 100 வருடம் வாழப்போகிற மாதிரி தான் ஒரு சிலர் மற்றவர்களுக்கு துன்பத்தையும் துயரத்தையும் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படி உன் வாழ்வில் உனக்கு துன்பத்தை கொடுப்பவர்கள் யார் என்பதை நானும் அறிவேன் என் செல்லமே. அவர்கள் கூடிய விரைவில் அந்த தவறுக்கான தண்டனையை அனுபவிக்கத்தான் போகிறார்கள். இங்கு புண்ணியங்கள் அழிவதும் கிடையாது, பாவங்கள் கழிந்து போவதும் கிடையாது. பாவமோ புண்ணியமோ அதற்கு உண்டான பலனை அவரவர்கள் அனுபவித்துதான் தீர வேண்டும். நினைத்ததும் சரி, விதைத்ததும் சரி, நடந்தே தீரும். நீ என்ன விஷயம் நடக்க வேண்டும் என நினைத்தாயோ அதை நிச்சயமாய் நான் உனக்கு நடத்தி கொடுக்கத்தான் போகிறேன். நீ எந்த நல்ல செயல்களை இந்த உலகத்தில் விதைத்து வைத்திருக்கிறாயோ அதற்குரிய நன்மைகளையும் நீ பெறத்தான் போகிறாய். அப்படிதான் நீ செய்த நன்மைகளுக்கு பலனாக நீ எதிர்பார்த்த ஒரு விஷயத்தை இன்னும் 2 மணி நேரத்திலேயே நீ கேட்டபடியே உனக்கு செய்து தரப்போகிறேன். இனிமேலும் உன்னை விட்டு யார் விலகி போனாலும் அதையே எதிர்பார்த்து நீ காத்திருக்க வேண்டாம். ஆசைகள் இல்லாத வாழ்க்கையை இந்த உலகத்து மனிதர்கள் யாருமே வாழ்ந்தது கிடையாது. எல்லா மனிதர்களும் ஏதாவது ஒரு ஆசையோடும் எதிர்பார்ப்போடும் தானே தன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு துன்பமும் துயரமும் வரத்தான் செய்யும். ஏனெனில் எப்போது எதற்காக எந்த விஷயத்தை செய்ய வேண்டும் என மனிதன் எதிர்பார்க்க ஆரம்பித்தானோ அப்பொழுதே அதன் மூலமாக நன்மையும் தீமையும் வந்து சேரத்தானே செய்யும். எது எப்படி இருந்தாலும் எல்லாவற்றையும் எதிர்கொள்ளக்கூடிய துணிவும் தைரியமும் உனக்கு வேண்டும். எல்லா விதத்திலும் உன்னை பாதுகாக்க உன் வராகியம்மா நான் இருக்கும்போது நீ ஏன் கவலை கொள்ளவோ பயப்படவோ வேண்டும்? நீ கலங்கி நிற்கும்படியோ வருந்தி வேதனைப்படும்படியோ நான் நிச்சயமாக விட்டுவிட மாட்டேன். உன்னுடைய நல்ல குணத்திற்காகவே நீரிடம் வைத்த எல்லா வேண்டுதல்களையும் நிறைவேற்றி கொடுக்க நான் தயாராகத்தான் இருக்கிறேன். நீ கலங்கி நிற்கும்போது நான் நேரில் வரவில்லையே என யோசிக்காதே. நல்ல குணம் கொண்ட மனிதர்களை உனக்கு ஆதரவாக நான் அனுப்பி வைப்பேன். அப்படிதான் இப்பொழுதும் கூட உனக்கான விஷயத்தை நீ எதிர்பார்த்த விதத்திலேயே முடித்து கொடுக்க போகிறேன் என் செல்லமே. இந்த உலகம் நீ என்னதான் நன்மை செய்தாலும் உன்னை பெரிதளவில் பாராட்டவும் மாட்டார்கள், திரும்பி பார்க்கவும் மாட்டார்கள். ஆனால் நீ தெரியாமல் ஒரு தவறு செய்துவிட்டால் ஒட்டுமொத்த உலகமும் உன்னை திரும்பி பார்த்து குறை சொல்லி விமர்சித்து கொண்டேதான் இருக்கும். யார் என்ன சொன்னாலும் நீ கவலை கொள்ளாதே. நீ யார், எப்படிப்பட்ட பிள்ளை என எல்லாவற்றையும் அறிந்த உன் அம்மா எனக்கு தெரியும். நான் நிச்சயம் உனக்கு நன்மைகளையும் நல்ல விஷயங்களையும் செய்து கொடுப்பேன். நிச்சயம் நீ சந்தோஷமாய் வாழலாம்.